திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு அங்கேற்கண்ணி அம்மை உடனாய் உரையும் சக்கநாத பெருமான் திருவடிகளை வணங்கி, குருவர்களையும் திருவர்களையும் வணங்கி, இன்னைக்கு நம்ம 7ஆம் திருமுறை சுந்தர பெருமான் அருளி செய்த 7ஆம் திருமுறை. திருச்சிற்றம்பலம். பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் களல் போற்றி, ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி. இது 4வர் துதி என வழங்கப்படுகின்றது. எப்பொழுதுமே நம்ம திருமுறைகளை படிக்க ஆரம்பிக்கும் போது குரு வணக்கம் சொல்லி தான் படிப்பது முறைமை. இதில் புலியர்கோன் அப்படிங்கிறது பாண்டிய மன்னர்களின் அரசன். நின்ற சீர் நெடுமாறன் அவன் கூன்பாண்டியனாக இருந்த பொழுது அவனுடைய வெப்பு நோயை நீக்கி அவன் நின்ற சீர் நெடுமாறன் ஆகும்படி செய்த புகழியர்கோன், புகழின்ற பதியில் அவதாரம் செய்த திருஞான சம்பந்த பெருமானின் திருவடிகளை போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் கல்லில் கட்டி திருநாவுக்கரசு பெருமான கடலில் போட அவர் அந்த கல்லே மிதப்பாக மிதந்து வந்து கரையேறினார் என்பது வரலாறு. அப்படி அந்த ஆழிங்கிறது கடலில் கல்லையே மிதப்பாக கொண்டு, அதுவே மிதவையாக தோணியாக மிதப்புங்கிறது அந்த கடலில் மிதந்து செல்லக்கூடிய பலகையாக அந்த கல்லே மாறியதான். பெருமானுடைய 5 எழுத்து நாமத்தை சொல்லி சொற்றுணை வேதி என்ற அந்த பதிகத்தை பாடி அந்த கல்லே அவருக்கு மிதப்பாக கரையேறிய திருநாவுக்கரசு பெருமானின் திருவடிகளை போற்றி, வாழி திருநாவலூரில் திரு அவதாரம் செய்த வன்தொண்டர் இறைவனை பித்தா பிறைசூடி பெருமானே என்று அவரை தோழமையோடு உரிமையோடு அவரை வன்மையான மொழிகளால் பேசி அவருக்கு அடிவரான சுந்தர பெருமானுடைய திருவடிகளை போற்றி, திருவாத ஊரில் திரு அவதாரம் செய்த மாணிக்கவாசக பெருமானின் மலரடிகளை போற்றி, ஊழி காலங்களிலும் அழியாத திருவாத ஊரர், ஊழி காலத்திலையும் நிலைத்த பதியாக இருக்கக்கூடிய திருவாத ஊரில் திரு அவதாரம் செய்த மாணிக்கவாசக பெருமானின் திருவடிகளை வாழ்த்தி போற்றி, சுந்தரர் பெருமானினுடைய சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறை நம்ம சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் காட்டின வழி சிறிது பார்க்கலாம். மண்ணுலகில் வாழ்ந்து வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கையிலிருந்து சிவபெருமான் அவருக்கு வெள்ளை யானை அனுப்ப அதில் ஏறி அவர் கையிலை நோக்கி செல்லும் பொழுது ஒளிமயமாக அவர் வந்து கொண்டிருக்க, அந்த கைலை மலையில் இருந்த தவம் செய்யக்கூடிய மாதவர்கள், உபமன்யு முனிவர் முதலான மாதவர்கள் எல்லாம் இது என்ன அதிசயம் அப்படின்னு கேட்க, உபமன்யு முனிவர் தென் திசை வந்த நாவலர்கோன் எந்த பெருமானுடைய அருளால் மறுபடியும் இப்போ கைலைக்கு வர்றார் என்று கூற, அங்கு உள்ள மற்ற முனிவர்களும் இறைவனின் திருவடி தாமரைகளை அல்லாது வேறு எதையும் வணங்கி மகிழாத நீங்கள் அந்த உபமணி முனிவரை பார்த்து கேட்குறாங்க, வேற யாரையும் வணங்காத நீங்கள் இந்த பேரொழியை வணங்குவது ஏன் அப்படின்னு கேட்டவுடனே, நம் பெருமானுடைய உள்ளம் தழுவியவன் நம்பி ஆரூரன், அவன் நாம் தொழும் தன்மையான் என்று கூற, அந்த சுற்றி இருக்கக்கூடிய முனிவர்கள்லாம் உபமன்யு முனிவரோட அவருடைய வரலாறு நீங்கள் எங்களுக்கு உரைத்தருள் செய்கன்னு வேண்ட, சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட வரலாறு உபமன்யு முனிவர் அங்குள்ள முனிவர்களுக்கு வழங்குவதாக, முடிவிலிருந்து முதலுக்கு, நம்ம இப்போல்லாம் ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுபோல் முடிவிலிருந்து மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பித்து சொல்ல ஆரம்பிக்கிறார். முன்பு கைலை மலையில் சுந்தர பெருமான் ஆளாள சுந்தரன் என்ற பெயரோடு இறைவனுக்கு உரிய மலர் மாலையையும் அந்த திருநீற்று பேழையையும் கையில் ஏந்தி இருக்கக்கூடிய பணியை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர். ஒரு நாள் பெருமானுக்கு மலர் மாலைகள் கொய்வதற்காக, மாலைகள் தொடுப்பதற்காக, மலர் எடுப்பதற்காக நந்தவனத்துக்கு சென்றவர்கள் அவருக்கு முன்பே அங்கு இரவியாருக்கு அம்மைக்கு மலர் மாலை கொய்ய வந்த அணிந்ததை கமலினி என்ற தோழியர்களையும் மலர் கொய்து கொண்டு இருக்க, மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட நமக்கு திருத்தொண்ட தொகை தர ஆளாள சுந்தரரும் அந்த தோழியர்களும் தன் மனதை செலுத்திட அம்மகளிர் அவரை ஒரு நிமிடம் அப்படி கண்டாராம். எதற்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கண்டார் அப்படின்னா, நம்ம தென் திசை வாழவும்,
மாதவம் செய்த தென் திசை வாழவும் நமக்கு திருத்தொண்டத் தொகை அருள் செய்வதற்காகவும் அவர் இறைவனுடைய திருவருளால் அப்படி ஒருத்தர் நோக்குனாங்களாம். அப்போ பின்னர் அவங்க அந்த தோழியர்கள் மலர் மாலைகளை எடுத்து அம்மையிடம் செல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் மலர்களை எடுத்துக்கொண்டு இறைவனிடம் வர்றாரு. அப்போ இறைவன் சுந்தரரை நோக்கி, நீ மாதவர்கள் மேல் மனம் வைத்தனை ஆதலின் மண்ணுலகத்தில் தென் திசையில் தோன்றி அந்த இரு பெண்களுடனும் காதல் இன்பம் கலந்து பின்பு இங்கு அணைவாய் அப்படின்னு என்று கூற, அப்போ ஆளாள சுந்தரர் அப்படியே மனம் கலங்கிட்டாராம். மனம் கலங்கி கைகள் அஞ்சலி கூப்பி, செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் மையல் மானுடனாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்த ஆண்டருள் செய்ய வேண்டும்னு வேண்டுறார். நான் உங்கள் திருவடியை விட்டு நான் இப்போ நீங்கிறேன், ஆனால் அந்த உலகத்தில் மயக்க அறிவே இருக்கக்கூடிய இந்த உலகம், அதில் நான் மயங்கி உலக வழி செல்லும் பொழுது ஐயனே நீ என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும்ன்ற அந்த வரத்தை வேண்டி வாங்கிட்டு இறைவனும் அதற்கு திருவருள் பாலிக்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமுனைப்பாடி என்ற நாடு, அந்த திருமுனைப்பாடி என்ற நாட்டில் வாய்மை குன்றாத திருமறையவர்கள் வாழக்கூடிய பதி திருநாவலூர். அந்த பதியில் திருநாவலூர்ன்ற அந்த பதியில் வழி அடிமை தொண்டு செய்யக்கூடிய வேதியர் குலத்தில் சடையனார் என்பவர்க்கும் கற்பில் சிறந்த இசைஞானி என்பவர்க்கும் உலகம் உய்வதற்காக திரு அவதாரம் செய்தவர் திரு சுந்தரமூர்த்தி நம்பி ஆரூரர் ஆவார். அந்தனர் குலத்தில் தோன்றிய சடையனார் என்பவர்க்கும் இசைஞானி அவர்க்கும் திருமகனாக அவதாரம் செய்தார் நம்பி ஆரூரர். அவர் குழந்தையாக இருந்த பொழுது அந்த சதங்கை இதெல்லாம் ஐம்படை சதங்கையெல்லாம் சாத்தி சுட்டி இதெல்லாம் சாத்தி செம்பொன்னான் அறையில் மின்ன தெருவில் தேர் உருட்டி விளையாடும் போது அந்த அழகை கண்ட அந்த நாட்டு மன்னன் நரசிங்க முனையரையர் என்பவர் அந்த நாட்டை ஆண்ட அரசன். அந்த நரசிங்க முனையரையர் அந்த குழந்தை மேலே மிகுந்த அன்பு கொண்டு நம்பி ஆரூரனின் தந்தையாகிய சடையனாரின் மேல் கொண்ட நட்பினால அவரை மகன்மை கொண்டு வளர்க்க வேண்டும்னு உரிமை கேட்டாராம். அப்படி நரசிங்க முனையரையருக்கு குமாரனாக அன்பினால மகன்மை கொண்டு அவரை தன்னுடைய பிள்ளையாய் வளர்த்து வருகின்றார். ஆனாலும் மறையவர் குலத்தில் உள்ள அந்த ஒழுக்கங்கள் அவருக்கு அந்த அருமறைகளை கற்றுக் கொடுத்து முப்புரி நூல் சாத்தி அப்புறம் அவருக்குரிய அந்த கலைகள் கல்வி கேள்வி இதெல்லாம் சிறப்பாக அமையும்படி அவரை சிறப்பான முறையில் வளர்த்து வருகின்றார். நரசிங்க முனையருக்கு மகனாக அரசிடம் குமரனாகவும் சடையனாரின் மகனாக அந்த மறையவர் ஒழுக்கங்களும் சிறந்து இருக்கும்படி நம்பி ஆரூரர் வளர்ந்து வருகின்றார். இப்பொழுது திருமண பருவம் எய்த தந்தையாரான சடையனார் தங்கள் மரபிற்கு ஏற்ப புத்தூர் சடங்கவி என்ற அவர் அந்த மறையோன் அவனுடைய மகள் அவளுடைய கன்னிக்கு மனம் செய்ய செப்பி விடுகின்றார். இதை கேட்ட சடங்கவியாரும் மனம் புரிவதற்கு இசைந்து திருமணத்திற்கான செயல்கள் பலவும் எல்லாம் முன்னாடியே செய்துக்கிட்டு இருக்காங்க. திருமண நாளுக்குரிய திருமண ஓலை எழுதி அனுப்புதல், முளைப்பாரி வைத்தல் என மனவினைக்கு உரிய சடங்குகள் பலவும் செய்வதற்காக திரு நம்பியாரூர் தன்னுடைய பெற்றோர்களோட நரசிங்க முனையர் அரசர் எல்லாருமா இந்த திருப்புத்தூரை அடைந்து செயல்களை செய்து கொண்டு இருக்க, ஏற்கனவே சுந்தரர் ஆளாள சுந்தரராக இருந்தபோது கையிலிருந்து இறைவன் திருவடியை விட்டு நீங்கும் பொழுது மையல் மானுடனாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்தாட்கொள்ள வேண்டும்னு சுந்தரர் வேண்டி கொண்டுவதற்கு இணங்க இறைவனும் பெருமானும் திருமண நாளன்று மனவினைகள்லாம் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கால எல்லையில் அந்த இடத்துல எழுந்தருளி மனவினைக்கு ஏற்றற்குரிய நாவல் ஆரூரன் என் அடியவன்னு அருள் செய்ய சுந்தரரும் மறையவர்கள் யாராவது இன்னொருவருக்கு அடிமையாகுதல் எங்கேயாவது கண்டிருக்கமான்னு சொல்லி நகைத்து சிரித்தாராம். மறையோன் எங்கேயாவது ஒருவனுக்கு இன்னொருவன் அடிமையாக முடியுமா? நன்றால் மறையோன் மொழி என்று கூறி சிரிக்க அந்த முதியவரும் உன் தந்தை தன் தந்தை ஆள் ஓலை, அந்த உன்னுடைய தந்தை அவருடைய தந்தை எனக்கு எழுதி கொடுத்த ஓலை இங்கு உள்ளது, அது அறியாது நீ இங்கு சிரித்தது என்ன என்று இறைவனும் அவரிட கூற சுந்தரரும் ஆசில் அந்தணர்கள் குற்றமில்லாத மறையவர்கள்லாம் இன்னொரு மறையவனுக்கு அடிமையாதல்ன்றது இன்று தான் உன்னை நீ கூறதான் நான் கேட்டோம், பித்தனோ மறையோன் என்று கூறி நகைத்து நின்றாராம்.
அப்போ இறைவன் வந்து பித்தனுமாக பின்னும் பேயனுமாக நீ இன்று எத்தனை நீ என்னை வசைப்பாடினாலும் நான் அவற்றால் நாண மாட்டேன்னா நான் அதற்காக வெட்கப்பட்டு இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். அத்தனைக்கும் என்னை ஒன்றும் நீ அறிந்திலே ஆகில். நீ என்னையை பற்றி ஒன்றும் உனக்கு புரியலைன்னாலும் நின்று வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும், என் கூட வா அப்படின்னு கூப்பிட்றாரு. மூப்பே வடிவமாக அந்தணனாக வந்த இறைவன். மூப்புங்கிறது வயதில் முதிர்ந்த தொன்மை கோலம். அப்படி வயதான அந்த வேடத்தோட அந்தணனாக இறைவன் எழுந்தருளி நிற்க, அந்த நீ எனக்கு பணி செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு சுந்தரர் வந்து கோபம் கொண்டு, நீ அப்படின்னா அந்த ஓலையை எனக்கு காட்டு அப்படின்னு கேட்க, நீ ஓலையை காண முடியாது, நீ எனக்கு பணி செய்ய வேண்டியவன் அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து திரு ஆரூரர் வந்து வெகுண்டு நிற்க, இந்த மறையவரும் அங்கே உள்ள அந்த காவணத்திலெல்லாம், காவணங்கிறது மரங்கள் சோலைகள் நிறைந்த அந்த இடத்துல ஓட, சுந்தர பெருமான் அந்த ஓலையை வாங்கி கிழித்து எரிகின்றார். அப்பொழுது அங்குள்ள பலரும் திருமணம் நடக்கும் பொழுது இப்படி வந்து அந்தணனாக முதியவராக வந்து இப்படி செய்கிறீங்களே, நீங்கள் எங்கே இருந்து வந்துள்ளீர்கள் என்று கேட்க, நானும் இங்கு உள்ளவன் தான், என்னுடைய ஊர் வந்து சேயதன்று, திருவெண்ணெய்நல்லூர் தான், ரொம்ப தூரம் கூட இல்லை. என் கையில் இருந்த அந்த ஓலையை, ஆவண ஓலையை வாங்கி இவன் கிழித்து, அவன் எனக்கு அடிமைங்கிறத அவனே வழியை வாங்கி கிழித்து நிரூபிச்சிட்டான், அதனால் இவன் எனக்கு அடிமைன்னு அவர் கூறி நிற்க, அதனை கண்ட சுந்தரரும் இவர் பழைய மன்றாடி போலும்னு கருதி, திருவெண்ணெய்நல்லூர் தானே சொல்கிறீங்க, வாங்க நம்ம அங்கே போய் பேசுவோன்னு சொல்லி அங்குள்ள அவையவர்களும் அந்த வேதியர் அந்தணனாக வந்த இறைவனும் முதியவர் கோலத்தில் மறையவரும் முன் செல்ல, பின்னத்து திரு ஆரூரரும் அந்த திருவெண்ணெய்நல்லூரில் இருக்கக்கூடிய அவையவர்களெல்லாம் அவங்க முன்னாடி சென்று திருப்புத்தூர்லேருந்து வந்த அடியவர்கள்லாம் முறையிட, அங்குள்ள அவையவர்கள்லாம், அவையில் இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் அந்த வேதியர் மூப்பெனும் வடிவோடு வந்த அந்த இறைவனை நோக்கி, ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மற்ற அயலார் தங்கள் காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுவாய் என்ன. ஆட்சியில்ங்கிறது அவரே கைப்பட எழுதி கொடுத்துருக்கணும், இல்லைன்னா ஆவணம்ன்றது பத்திரமாக இருக்கணும், அல்லது அன்றி மற்ற அயலார் தங்கள் காட்சி, அல்லது மற்ற அடியவர்கள் யாராவது அதுக்கு வந்து சாட்சி சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கணும். இந்த 3ல் நீ காட்டினீன்னா அவர் உனக்கு அடிமைங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு அங்குள்ள திருவெண்ணெய்நல்லூரில் உள்ள சபையோர்களெல்லாம் கூற, அந்த ஓலையில் காட்டு அப்படின்னு சொல்லி அவர்கள்லாம் கேட்க, அப்போ இந்த மூப்பெனும் வடிவமாய் வந்த மறைவனாய் வந்த இறைவன் இந்த சுந்தரர் கிழித்த ஓலை படிவோலைங்கிறது ஜெராக்ஸ், படிவோலை என்னுடைய கையில் இப்போ நான் காட்டுறது மூல ஓலை என்று காட்ட, சபையோர்களும் திருவெண்ணெய்நல்லூரில் உள்ள அந்த அவையில் இருந்தவர்களும் அந்த ஓலையில் இருந்த எழுத்துடன் அந்த திருவெண்ணெய்நல்லூரில் அவருடைய தன் தந்தை அவருடைய தாத்தா அவங்க காலத்தில் எழுதி கொடுத்த அந்த ஓலைகள் இதெல்லாம் கையெழுத்தெல்லாம் ஒப்ப நோக்கி ரெண்டும் ஒத்து இருக்க கண்டு, நம்பி ஆரூரரே நீர் தோற்றீர், இப்பெரியவருக்கு ஏவல் செய்தலே நும் கடந்து தீர்ப்பளிக்கிறாங்க. அப்படி நம்பி ஆரூரிடம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பெரியவரை பார்த்து, நம்பி நும்பதி நம்முடைய ஊர் இந்த ஊருன்னு சொல்கிறீங்க, அப்போ உங்களுடைய மனை எங்கு உள்ளது காட்டுவீர்னு சொல்ல, மறையவரும் அந்த வடிவாய் வந்த இறைவனும் ஒருவரும் இங்கு என்னை அறியீராகில் நான் காட்டுவேன் வருக என்று அழைத்து கொண்டு திருவெண்ணெய்நல்லூரில் உள்ள திருவருள்துறையில் கோயிலினுள் புக்கார். திருக்கோயிலினுள் புகுந்தவர் தம்முடன் வந்தவர்களெல்லாம் தம்மை காணாதவாறு மறைந்து விடைமேல காட்சி கொடுத்தாராம். சுந்தரரை நோக்கி, முன்பு நீ நமக்கு தொண்டன், முன்னிய வேட்கை கூற, பின்பு நம் ஏவலாலே இந்த உலகத்தில் நீ பிறந்தனை, மண்ணின் மீது துன்புறும் வாழ்க்கை நின்னை தொடர்ந்து வர, நான் அந்த தொடர்பை அறுப்பதற்காக நாம் தொடர்ந்து வந்து உம்மை தடுத்து ஆட்கொண்டோம்னு இறைவன் அருள் செய்த உடனே சுந்தர பெருமானும் ஈன்ற ஆண் கணைப்பை கேட்ட கன்று போல கதறி அழுதாராம். கன்றை ஈன்ற தாய்ப்பசு அப்படி கனைத்து ஒரு குரலை எழுப்புச்சுன்னா எப்படி கன்றுக்குட்டி கதறி அந்த தாய்ப்பசுவிட நோக்கி ஓடி அந்த பாலை குடிப்பதற்காக நெருங்கி ஓடி செல்லுமோ, அதுபோல சுந்தர பெருமானும் இறைவனுடைய அந்த தடுத்தாட்கொண்ட நம்மை வலிய வந்து ஆட்கொண்ட பெருமானை கையில் மேலே துதித்து வணங்கி, உம்முடைய செயலல்லவோ வலிய வந்து எம்மை ஆட்கொண்டதுன்னு வழிபட்டு நின்றாராம். அப்போ இறைவனும் நம்பி ஆரூரர் மேலே, நீ வன்மை பேசி வன் தொண்டன் என்று நாமம் பெற்றனை, நமக்கு அர்ச்சனை பாட்டே ஆகும். இறைவனுக்கு நம்ம செய்யக்கூடிய அர்ச்சனை
பாட்டு திருமுறைகளை பாடுதலே ஆகும்னு இறைவனே சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் கூறியிருக்கின்றார். அதனால் மண்மேல் நம்மை செற்றமிழால் பாடுக அப்படின்னு சொல்கிறார். இவ்வாறு நான்மறைகளையும் அருளி செய்த இறைவன் கேட்க நம்பி ஆரூரரும் கைகளை தலைமையில குப்பி, ஐயனே அந்தணனாய் வந்து என்னை வழக்கில் வந்து வென்று அறியாது நின்று எனக்கு உணர்வு தந்து உய்ய கொண்ட கோதில் அமுதே குணப்பெருங்கடலை, நான் உன்னை என்ன சொல்லி பாடுவேன் அப்படின்னு விண்ணப்பித்து நிற்க, முன்பு நீ என்னை பித்தன் என்று மொழிந்தனை, அதனாலே என்னை பித்தனே என்று பாடுவாயாக என்று அடி எடுத்து கொடுத்தார். அதுபொழுது சுந்தர பெருமான் அருளி செய்த பித்தா பிறைசூடின்ற அந்த திருப்பதிகம். இந்த தரணி முதலாம் உள்ள உலகமெல்லாம் உய்ய திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த பதிகத்தை பாடுகின்றார். திருச்சிற்றம்பலம்.